உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். வயநாடு நிலச்சரிவு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் என்றும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட தமிழக மலைப்பகுதிகளிலும் இதேபோல் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிலச்சரிவு வடிவில் வந்த யமனின் பாசக்கயிற்றில் சிக்கி பறிபோயுள்ளன எண்ணற்ற உயிர்கள். கேரள மாநிலம் வயநாடு எங்கும் அபயக்குரல். மண்ணுக்கடியில் கதரும் இன்னும் எத்தனை உயிர்களின் குரல்கள் மௌனிக்கப்படுமோ? நினைக்கையிலேயே நெஞ்சம் பதறுகிறது. அண்டை மாநிலம்தானே என்று நினைக்க வேண்டாம். இதே பேரழிவில் இருந்து தமிழ்நாடும் தப்பப்போவதில்லை என அச்சத்தில் உறைய வைக்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நிலச்சரிவு என்று இயற்கையின் மீது பழியை போடுவது மிகப்பெரிய அபத்தம். இது முழுக்க முழுக்க மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு என்று அறுதியிட்டுச் சொல்கிறார் பூவுலகின் நண்பர் சுந்தர்ராஜன். அதாவது வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு நிச்சயமாக மனிதர்களால் உந்தப்பட்ட அல்லது மனிதர்களால் நிகழ்த்தப்பட்ட பேரிடர் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இட்ஸ் மேன் மேட் டிசாஸ்டர். இந்த பேரிடரை நாம் தவிர்த்திருக்கலாம். இத்தனை நூற்றுக்கணக்கான உயிர்களின் இழப்பை நாம் நிச்சயமாக தடுத்திருக்கலாம். இமயமலை போன்ற இலகுப்பாறை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் ஒரு நியாயம் உண்டு. முழுக்க முழுக்க கடின பாறைகளாலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுகிறது என்றால் இது நாம் இயற்கைக்கு செய்யும் எவ்வளவு பெரிய துரோகம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கடின பாறைகள் கொண்டவை, இமயமலை வந்து இலகுவான பாறைகள் கொண்டவை. ஹார்ட் ராக்ஸில் ஆக்சுவலாக நிலச்சரிவு ஏற்படக்கூடாது, ஏன்னா கடின பாறைகள். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கடந்த பல ஆண்டுகளாக மலையை உடைச்சி நிலப்பயன்பாடை மாற்றி ரெசார்ட் கட்டுறோம், டேம் கட்டுறோம், ரோடு போடுறோம், அணை கட்டுறோம், இன்னும் என்னவெல்லாமோ பண்ணி வீடு கட்டுறோம்னு சொல்லி என்னவெல்லாமோ பண்ணி கடின பாறைகளாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை முழுவதும் இலகு பாறைகளாகவும் இலகு மண்ணாகவும் மாற்றிட்டோம். நிலச்சரிவு ஏற்படுவதற்கு நிலம் தயாராக இருக்குது. முன்பே சூழலியலாளர் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு வயநாடு உள்ளிட்ட கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆய்வு செய்து அங்கு நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்த நிலையில் அப்போதே தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் பலியாகி இருக்க வாய்ப்பில்லை என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கங்களில் நிலச்சரிவுகளில் 90% எங்கே நடந்திருக்கு? 30% மலைச்சரிவு ஏரியா நடந்திருக்கு. அப்போ 30 டிகிரிஸ் இன்க்ளினேஷனில் லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே போய் ஏன் ரெசார்ட் கட்டுறீங்க? அதுதான் முக்கியமான காரணம். மலை சருக்கங்களில் வந்து ஊர்கள் பெருசாக இருக்காது. எங்கே மலைப்பகுதியில் ஊர் இருக்குன்னா ஒரு சமவெளி பகுதி இருக்கும், ஒரு சுற்றி 4 மலை இருக்கும், கீழே வந்து ஒரு சின்ன சமவெளி பகுதி இருக்கும். அங்கே தான் வந்து ஊர் அமைப்பாங்க. ஏன்னா அந்த பகுதியில் தான் நம்ம அதிகமாக நிலத்தை வெட்டி பாறையை உடைச்சு ரெசார்ட்டு வீடெல்லாம் வந்து கட்டிட்டோம். தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட வைத்திரி பகுதியின் அருகிலேயே சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணியை கேரள அரசு செய்து வருகிறது. ஆக கேரள அரசும் கூட நிலச்சரிவுக்கு ஒரு காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் பூவுலகின் நண்பர் சுந்தர்ராஜன். ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு அதை வந்து 3ஆக பிரித்தாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1, 2, 3ன்னு சொல்லி, அதாவது சூழலியல் கூறுணர்வு கொண்ட பகுதி 1, 2, 3 பிரித்தாங்க. 1ல் வந்து நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, வெறும் வனம் சார்ந்த பகுதியும் வேளாண்மை தான் இருக்கணும், எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. 2ல் வந்து சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம், 3ல் வந்து கூடுதலாக சில விஷயம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பரிந்துரை கொடுத்தாங்க. அது என்ன ஒரு முரண்னா, வைத்திரி பகுதி இருக்கு இல்லையா, இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதி, அந்த பகுதியை சூழலியல் கூறுணர்வு மண்டலம் 1 என்று அவர்கள் வகைப்படுத்துகிறார்கள். அப்போனா மிக அதிகமாக நிலச்சரிவுகளும் இயற்கை பேரிடரும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அங்கே உள்ளவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அந்த அந்த பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அது இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. கவர்மெண்ட் மேட் டிசாஸ்டர் கூட சொல்லலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அரசுகளை நீங்கள் வந்து குறைச்சி தான் ஆகணும். அரசோட அனுமதி இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. தமிழகத்தின் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கொடைக்கானலிலும் வயநாட்டில் ஏற்பட்டதைப் போல பேரழிவு நிகழ வாய்ப்புள்ளதாக மாதவ் காட்கில் அறிக்கையில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நம்மை பீதியடையச் செய்துள்ளது. இதே மழைப்பொழிவு வந்து ஊட்டிலையும் குன்னூர்லையும் நடந்துச்சுன்னா நாம் மிகப்பெரிய ஒரு பேரிடரை வந்து நாம் வந்து சந்திக்க நேரிடும். இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம். நல்ல வேளையாக இதுவரைக்கும் ஊட்டி குன்னூர் பகுதியில் 100 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்து இன்னும் பெய்யலை. கொடைக்கானலும் வந்து சந்திக்கும். இப்போவும் நீங்கள் ஊட்டி குன்னூர் பகுதியில் வந்து சின்ன சின்ன நிலச்சரிவுகள் வந்து ஆரம்பிச்சு தான் இருக்குது. இதை தடுப்பதற்காக நாம் என்ன சொல்கிறோன்னா, தமிழக அரசு உடனடியாக
இந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் உள்ள வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும் என்பதை ஒரு ஆய்வு மூலமாக செய்ய முடியும். அப்போ அந்த இடத்தில் உள்ள மக்களை வெளியேற்றி விட்டு, வீடுகளை வெளியேற்றி விட்டு, ரிசார்ட்டுகளை வெளியேற்றி விட்டு, தேயிலை தோட்டமாக இருக்கா தேயிலை தோட்டமாக தான் இருக்கணும், அது வந்து ஒரு காடுகளாக இருக்கா வனப்பகுதியாக இருக்கா அது வந்து வனப்பகுதியாக தான் இருக்கணும். அப்போ என்னதாக இருக்கோ அதாக தான் இருக்கணும். அங்கேருந்து எந்த விதமான நிலப்பயன்பாடு மாற்றத்தையும் அரசு வந்து அனுமதிக்கக்கூடாது. குமரி நெல்லையில் குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியால் நாள்தோறும் பாறைகள் பெயர்த்தெடுக்கப்பட்டு வருகின்றன. குவாரிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே மிக பெரும் ஆபத்தாக திகழும் நிலையில் அவற்றை தமிழக அரசு உடனடியாக மூடாவிட்டால் பேரழிவை தடுக்க முடியாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலும் பத்தலகுண்டிலும் லேண்ட்ஸ்லைடு மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும் என்கிற விஷயத்தை ஆய்வு செய்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த பகுதிக்கு ஏற்ற மரங்களையும் புல்வெளிகளையும் இன்னும் புதர்களையும் ஏற்படுத்தி அந்த மண்ணை இறுக்கப்படுத்துவதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும். இது வந்து ஓராண்டில் செய்ய முடியாது, 10-15 ஆண்டுகள் ஆகும். முன்னேற்ற பணிகளை ஒருபோதும் குறை கூறுவதற்கில்லை. ஆனால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ் முருகன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.